ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் நிலா பேசுகிறேன். அண்ட் எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு. நான் வந்துட்டு இன்றைக்கி புதுசாக ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதோட டைட்டில் அ லவ் நாட் பிளான்ட், திட்டமிடப்படாத காதல். அண்ட் ஐ நோ நான் வந்துட்டு ஸ்டோரிஸ் போடுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துட்டுருக்கேன். பட் பிரச்சனை என்னென்னா, நான் நார்மலாகவே வந்துட்டு சீரீஸ் தான் போடுவேனா லைக் இந்த பாஸ்ட். பட் இப்போது இந்த சேனலில் வந்துட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு, சீரீஸ் வந்துட்டு சேனல் ஒரு பிக்கப் ஆகிறதுக்கு முன்னமே சீரீஸ் போட்டால் அவ்வளோத்துக்கு வியூ போகல. ஸோ அதால் தான் வந்துட்டு நான் ஓகே ஒரு ஒன் ஷாட்டாக போடலாம் 1 ஹவர்லன்னு. பட் திங்ஸ் என்னென்னா, 1 ஹவரில் வந்துட்டு ஒரு நல்ல மீனிங்ஃபுல்லான ஸ்டோரி கொடுக்குறதுன்றது கஷ்டமாக இருக்குது. லைக் நியூ ஸ்டோரியோ எவ்ரிடே திங்க் பண்ணுறது வந்துட்டு இட்ஸ் ஹார்ட். பிகாஸ் அதில் வந்துட்டு சும்மா ஓகே ஏனோ தானோட ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு போயிட முடியாது. அதுக்கு நல்ல ஒரு மீனிங் இருக்கணும் அந்த ஸ்டோரியில். அட்லீஸ்ட் ஒரு எமோஷன்ஸ் இருக்கணும். அண்ட் 1 ஹவரில் அந்த எமோஷன்ஸ்லாம் ஒரு மூவினா ஓகே கொடுத்துடலாம், அட்லீஸ்ட் ஏதாவது சீனை வச்சு. பட் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதுன்னும் போது எனக்கு கைண்ட் ஆஃப் நர்வஸாக இருக்குது. ஸோ அதால் வந்துட்டு எந்த ஸ்டோரி மண்டேக்கில் வந்தாலும் நான் வந்துட்டு அது 4-5 தடவை திருப்பி திங்க் பண்ணி அதில் கணக்கை நானே வந்துட்டு எடிட் பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபைனலாக ஒரு ஸ்டோரி கொண்டாடுறதுக்கு 5 to 6 days எடுக்குதா. ஸோ அதால் தான் வந்துட்டு நான் லேட்டாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அண்ட் ஹோப் நீங்கள்லாம் அந்த விஷயத்தில் அவ்வளோத்துக்கு கோப்பட மாட்டீங்கன்னு. அண்ட் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பட் அதுக்கு முன்னே வந்துட்டு நான் கேரக்டர்ஸோட நேம் இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஸோ அதை பண்ணிடுறேன். ஸோ அதில் நம்ம ஹீரோட பேர் கார்த்தி, நம்ம ஹீரோனோட பேர் காவ்யா. அண்ட் போக இம்பார்ட்டன்ஸ் ஆன கேரக்டர்ஸோட நேம் அதிலே சொல்கிறேன். ஸோ அப்போ நம்ம ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நம்ம ஹீரோட அண்ணா தான், அவரோட பேர் ரூஃப். ஸோ இன்றைக்கி அவருக்கு பொண்ணு பார்க்க போகிறதால அவர் மார்னிங் ரெடி ஆகிட்டுருப்பார். அவரோட தான் ஹீரோவும் நிற்பான். ஹீரோவனோட தம்பி தானே. ஸோ அவரும் பார்ப்பானா, அண்ணா ஐ டோன்ட் திங்க் ஸோ உனக்கு இது சூட் ஆகுதுன்னு. டே இதான் அம்மா செலக்ட் பண்ணாங்களா? சரி ஓகே, அம்மா செலக்ட் பண்ணா என்னடா, கொஞ்சம் தான் ஸ்டைலிஷாக போட்டு வாடா, அப்பப்போ அம்மா இருக்கணும் பார்த்தா. வல்ல தம்பி, இப்போ நான் மட்டும் அம்மா வாங்கி தந்த போடலன்னு வச்சுக்கோங்க, கீழே போனால் அவ்வளோ ட்ராமாட்டிக்காக சீன் போடுவாங்கன்னு தெரியும் உனக்கு. வெயிட் பண்ணிட்டு தான் நான் இருக்கேன் நானும். உனக்கும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இப்படிலாம் நடக்கும்ல, அப்போ பார்க்கலாம் நீ என்னதை சூஸ் பண்ணுறேன்னு. வல்ல நான் எனக்கு பிடிச்சது தான் சூஸ் பண்ணணும். அப்படி நீ பண்ணிட்டேன்னா குட் லக்டா, பார்க்க தானே போகிற. சரி ஓகே போகலாமா? போகலாம் வா அம்மா அப்படின்னு கீழே இப்போ கொஞ்சம் கத்தவழிக்கிடுவாங்க. ஸோ ஸோ அப்போ 2 பேருமே கீழே வருவாங்களா. அப்போது ஹீரோட அம்மாவும் தான், அச்சோ என் பையனை பாரு எவ்வளோ அழகாக இருக்கான்னு. ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கான்ல அண்ணன். ஆமாண்டா. எப்படி இருக்கு உன் அண்ணா போட்டு கொடுப்பு? நான் தான் வாங்கி கொடுத்தேன். ஒரு லெவல்மா செம்மையாக இருக்குது. நீ உனக்கு ஃபேஷனில் எவ்வளோ டேஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் பிடிச்சி பாரு. சரி ஓகே போலாம் வா. நீ என்னடா கோலத்தில் நிற்கிற? அப்படியே மீன்மா ஒரு போய் வேட்டி ஏதாவது கட்டிட்டு வாடா. மா பொண்ணு பார்க்குறதுக்கு எனக்கா அண்ணாக்கா? அண்ணாக்கு தானே வேட்டிலாம் எனக்கு பொண்ணு பார்க்கும்போது. அம்மா ஒன்றும் இல்லை, தம்பிக்கு வேட்டி போட்டு நடக்க முடியாதுல்ல, அதான். டேய் சரி ஓகே இன்றைக்கி சண்டை போடாதீங்க, போய் காரில் உட்காருங்க போங்க. டே அண்ணா பொண்ணை பார்த்துருக்கேன். இல்லைடா நேரம் தான் போய் பார்க்கணும். ஏண்டா இந்த காலத்துலேயும் போனால் பொண்ணை பார்க்க முன்னில் போய் பார்க்க போகிறா? தம்பி அப்பா அம்மாவோட செலெக்ஷன் ரைட். அண்ட் உண்மையாக சொல்ல போனால் எனக்கு மேரேஜ் பண்ணால் போதும்னு இருக்குடா. ஸோ அப்படி அப்பா அம்மா பார்த்தா அழகான பொண்ணை தான் இருப்பா. கேரக்டர்ஸ் அது பார்க்குறதுக்கு வந்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் போயிட்டு பேச டைம் கேட்டோன்னா கொடுக்க போகிறாங்க. அப்புறம் ஒன்று ஓகே எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. எனக்கு நல்லா லவ் பண்ணி அப்படியே கொஞ்சி சி ஆயமுட்டுக்காரு. ஓகே ஸோ அவங்களுமே வந்துட்டு இப்படி சில சண்டை போட்டுகிட்டே அந்த பொண்ணு வீட்டை வந்துடுவாங்க. ஸோ இப்போ கோலிங் மேலே தட்டு போவாங்க. அதுக்கு முன்னமே வந்துட்டு அந்த பொண்ணோட அப்பா தான் ஒருத்திருப்பாரா. ஹாய் சம்மந்தி. அப்போ ஹீரோவும் பார்ப்பானா, நான் பொண்ணேன்னு கன்ஃபார்ம் பண்ணல, அதுக்குள்ளே சம்மந்தியாமா. மூட்டு உட்கார்றா. ஹாய்ங்கள். ஹாய் நீங்கள் தான் மாப்பிள்ளல? ஆமாம் நான் தான். உள்ளே வாங்க. அப்போது ஹீரோட அப்பாவும் பார்ப்பாங்களா.
பரவாயில்ல சம்மந்தி, வீடு நல்லா ரொம்ப அழகாக இருக்கு. ஆமாம் சம்மந்தி, பிகாஸ் இது அந்த காலத்துலேயே அப்பா அம்மா அவங்களோட அப்பா அம்மாலாம் இருந்த வீடு. நான் ஜஸ்ட் கொஞ்சோன்னு ரெனோவேட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ அந்த பழைய காலத்தில் இந்த டிசைன்லாம் அப்படி இருக்கலாம், மேபி அதால் இருக்கலாம் சம்மந்தி. ஸோ பாரம்பரிய வீடுன்றீங்க. ஆமாம். சரி, ஓகே சம்மந்தி, உள்ளே வாங்க. ஸோ இப்போ அவங்களும் எல்லோரும் உள்ளுக்கு வந்து உட்காந்துப்பாங்களா? அப்போ கார்த்தியோட அப்பாவும் தான். அப்புறம் சம்மந்தி பொண்ணுங்க. இருங்க சம்மந்தி, அப்போ அருண் பாப்பார் அவரோட ஒய்ஃபை போய் பொண்ணு கூட்டிகிட்டு வாடி போடி. இருங்கங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு இப்போ மேலே வருவாங்களா? அவங்களும் கதவை ஓப்பன் பண்ணிட்டான். காவியா, என்னடி பண்ணிகிட்ருக்க? ரெடி ஆகிட்டுருக்கம்மா, ஏன் கத்துறப்போ? இன்னும் ரெடி ஆகிட்ருக்காடி, மாப்பிள்ளலாம் வந்துட்டாங்கடி. இல்லைம்மா, ரெடி ஆகி முடியுது. அப்போது எனக்கு தங்கச்சி ஒரு இருப்பா, அவளோட பெரியா அவளும் பாப்பாளா? அம்மா, அவங்க வந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு, அதான் அக்கா ரெடி ஆகிட்ருக்காள. ஐயோ, இது வேறு வாய் காட்டுதே. சரி, ஓகே, கொஞ்சம் சீக்கிரமாக வாடி. முடியுதும்மா, அவளும் வந்துட்டு இப்போது தலை தான் பின்னிட்டு இருந்துப்பா. ஸோ அதுக்கு வந்துட்டு ஹேர் பண்ணும் போட்டு தான். போகலாம். அம்மா நீ போ, நான் அக்கா கூட்டிகிட்டு வந்துடுறேன். ரியா, நான் கூட்டிகிட்டு வந்துடுறேம்மா, அக்கா சொல்லுடி. ஆமாம்மா, நீ போ, அவளே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். சரி, ஓகே. அப்படியே போயிட்டு கிச்சன் சைடில் இருக்க கிச்சனில் காஃபிலாம் வச்சுருக்கா, அதை எடுத்துகிட்டு வந்துடு. ஓகே? ஓகே. அக்கா, அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணுமா? போகணும் நீ. சரி, ஓகே, வா. ஸோ இப்போது ஆமாம், ஹீரோயின் அம்மா வந்துட்டு சும்மா கீழே உட்காந்துருப்பாங்க. ஸோ இப்போ ஹீரோயினும் போயிட்டு டீ கப்லாம் எடுத்துகிட்டு வருவாளாம். அவளும் வந்துட்டு கொடுப்பா. ஸோ ஹீரோயின் தங்கச்சி வந்துட்டு சிரிச்சுட்டு பார்த்துட்ருப்பா. பட் அவளுக்கு அட் த சேம் டைம் ரொம்ப சேடாக இருக்கும். அவளுக்கு இப்போ அவளோட அக்காவுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறது அவளுக்கு விருப்பம்லாம் இருக்கும். ஸோ அவள் வந்துட்டு லைட்டாக நம்ம ஹீரோட அண்ணா பார்த்து முழாச்சிட்ருப்பா, பிகாஸ் அவர் தானே மாப்பிள்ளை. ஸோ அப்போ அவள் தான், அண்ணா அந்த பீஸத்தை ஒன்றை பார்த்து முழாய்க்கிற மாதிரி இல்லை உனக்கு? யாருடா அதோ? ஆமாம் இல்லை ஆமாம், யாராக இருக்கும் தெரில. ஸோ அவங்க அப்படி பேசிட்டு போதான் ஹீரோயினும் பாப்பாளா? தேங்க்ஸ். ஸோ அப்போ அவள் ஹீரோயும் பாப்பாளா? உங்களுக்கு? தேங்க்யூ. அவனும் எடுத்துப்பான். ஸோ அப்போ ஹீரோயின் எல்லாருக்கும் கொடுத்துட்டான். போய் அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்துப்பா. ஸோ அப்போது ஹீரோட அப்பாவும் தான். அப்புறம் என்ன சம்மந்தி, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்காமா? அதை முதல்ல மாப்பிள்ளை சொன்னால் நல்லா இருக்குமே சம்மந்தி. டேய், பிடிச்சிருக்கா? நான் பொண்ணு கூட கொஞ்சம் பேசணும்ப்பா. சம்மந்தி, பொண்ணு கூட பேசணுமா? பிரச்சனை இல்லை. ஐயோ, எனக்கு பிரச்சனை இல்லை சம்மந்தி. காவியா, மொட்டை மாடிக்கு கூப்பிட்டு போறியா? ஓகேப்பா. ஸோ அப்போ அவளும் தான் நினச்சி பாப்பா. ஸோ இப்போ ஹீரோட அண்ணன் தான் போவார் பின்னுக்கு. இப்போ மொட்டை மாடிக்கும் வந்துடுவாங்க 2 பேரும். அப்போ ஹீரோயினுக்கு லைட்டாக நர்வஸாக இருக்கும் அவளுக்கு. ஸோ அவளும் வந்துட்டு ஒரு மாதிரி தங்கி தான் பார்த்துட்ருப்பா, என்ன பேசுகிறேன்னு தெரியாமல். ஸோ வரும் பாப்பாரா? ஹாய். ஹாய். உங்கள் பேர்? காவியா. என்னோடய பேர் ரூஃப். ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமாம், அப்பா பார்த்த பையன்ல. அதெல்லாம் மட்டும் தான் பிடிச்சிருக்கா இல்லைண்ணா? நாங்கள் இது இருக்கிறது பேசிக்கிட்டதில்ல. ஸோ அப்போ நான் என்ன சொன்னாலும் அது போயாக தான் இருக்கும். பட் உங்களை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தான் தெரியுது. ஸோ உங்களுக்கு எப்படி? தெரில, மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ். நான் ஆக்சுவலி உங்களோட மைண்டில் என்ன இருக்குன்னு கேட்கணும் தான் பேச கூப்பிட்டேன். நம்ம இப்போது கீழே போகலாம் நினைக்கலாம், ரைட்? போகலாம். ஸோ இப்போ அருண் கீழே வருவாரா? அப்போ ஹீரோட அப்பாவும் பார்ப்பாரா? என்னடா அதுக்குள்ளே வந்துட்டான்? தெரில. டேய், என்னடா
அதுக்குள்ளே வந்துட்டேன். ஒன்றும் இல்லைப்பா, பேசுகிறலாம் பேசியாச்சு. இப்போ பொண்ணு பிடிச்சிருக்காலண்ணா? ஆக்சுவலி அங்கிள், நான் உங்களுக்கு வீட்டை போயிட்டு சொல்கிறேண்ணே. ஆன்சர், நான் கொஞ்சம் டைம் தேவை. ஸோ நான் அன்றைக்கே சொல்லிடுறேன். பட் நான் வீட்டை போனதுக்கப்புறம் சொல்லட்டுமா? ஓகே மாப்பிள்ள, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் இது யார்? இது என்னோட சின்ன பொண்ணு. ஏன்? இல்லை, சும்மா கேட்டேன். அவளும் ஒரு மாதிரி வீடா பாப்பா. சரி, ஓகே சம்மந்தி, அப்போ நாங்கள் போயிட்டு வந்துடும். ஓகே, வாங்கடா போகலாம். ஸோ இப்போ அவர் வந்துட்டு கூட்டிகிட்டு வருவாரா? பட் ஹீரோ பார்க்கும்போது ஹீரோட அண்ணா வந்துட்டு லைட்டாக ஹீரோட தங்கச்சி ஒரு மாதிரி பார்ப்பார். அதை ஹீரோ பார்த்துடுவான். ஸோ அவனும் வந்துட்டு இப்போ வெளில வந்ததுக்கப்புறமா தான், அப்பா உன் பையனுக்கு இந்த மேரேஜ் பிடிக்கல. ஏன்னா வாயக்கலைவிடா, அவன் ஏதாவது சொன்னானாடா உனக்கு? அப்பா ஐயோ, எனக்கு தெரியுது அவனுக்கு இந்த வீட்டில் தான் சம்மந்தம் வேணும். பட் அவனுக்கு இந்த சம்மந்தம் வேணும். என்னடா அண்ணா, என்னடா பேசிகிட்டு இருக்க? நான் இங்கே பாரு, அந்த பொண்ணோட டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க? எனக்கு பச்சையாக தெரிஞ்சிருச்சு நீ யாருக்கு ரூட்டு விடுறேன்னு. ஸோ அப்பா அம்மாட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன்னா அந்த பெரிய பொண்ணோட டைம் வேஸ்ட்டாக போகாது. ஸோ சீக்கிரமாக சொல்லிடு, வீட்டை போனதுக்கப்புறமா பேசிக்கலாம். ஏன் இங்கே சொன்னால் என்ன உனக்கு? மூட்டு வாடா. ஸோ அவரும் வந்துட்டு இப்போ கருக்கில் தள்ளித்தான் வீட்டை வந்துடுவாங்க. ஸோ வீட்டை வந்தோடனே வந்துட்டு ஹீரோட அப்பா போய்ட்டு சோஃபாவில் தான் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துப்பாரு. இவன் என்னடா அதை பைத்தியக்காரமாக பேசிகிட்டு இருக்கா? அதுக்கேற்ற மாதிரி நீயும் வந்துட்டு எதிர்த்து பேசாமல் ஏதோ பண்ணிகிட்ருக்க. வெல், ஆக்சுவலிப்பா எனக்கு அந்த பெரிய பொண்ணு காவ்யா, ஷீஸ் பிரிட்டி அண்ட் எவ்ரி திங். பட் ஐ டோன்ட் நோப்பா, ஐ திங்க் எனக்கு என்னோட டைப்பில் நினைக்கிறேன். அந்த பொண்ணு ஒரு மாதிரி ரொம்ப ஹவ் டு சே தட், ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருக்கா. எனக்கு அது செட் ஆகும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பட் அந்த பொண்ணுக்கு தங்கச்சி ஒன்று இருக்குல்ல, அதுக்கு செருப்புங்க வச்சான். அப்பா நான் தானேப்பா மேரேஜ் பண்ண போகிறேன், ரைட்? அதை உங்கள்கிட்ட மேரேஜ் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா உன்கிட்ட உண்மையை சொல்லேன். அந்த இடத்துக்குலாம் போகாமல் இப்போயே சொல்கிறேன்ல. பைத்தியமாடா நீங்களாம்? அந்த பெரிய பொண்ணை பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ அவருக்கு ஃபோன் எடுத்து, இல்லைங்க எனக்கு உங்கள் சின்ன பொண்ணு வேணும்னா எந்த வீட்டிலடா கல்யாணம் கட்டி வைப்பாங்க? பைத்தியமே. அது மூத்த பொண்ணை வீட்டில் வச்சுட்டு, அப்பா மூத்த பொண்ணை நான் கட்டிக்கிறேன். அப்போ அவங்க ஃபேமிலியே திரும்பி பார்ப்பாங்க ஹீரோவை. என்ன ஐ மீன் இன்னோப்பா, எனக்கும் இப்போயாவது மேரேஜ் பண்ணி வைக்கணும்ல. ஸோ ஒரே வீட்டில் அண்ணாவையும் தம்பியும் கல்யாணம் கட்டி கொடுத்தா நீங்களாரும் அம்மாவையும் வந்துட்டு அவ்வளோத்துக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி அதெல்லாம் தேவையில்ல. ஒரு நிம்மதியாக இருக்கலாம்ல. நாங்கள் 2 பேருமே பார்த்து போனேன். எரும மாடு அந்த பொண்ணுக்குன்னு அவ்வளோ வயசு ஜாஸ்தின்னா சோவாட்பா. அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு? உங்கள் ஒன்றா வயசு? அண்ணாவுக்கு எனக்கு ஜஸ்ட் 3 years தானே வித்தியாசம். ஸோ உன் தம்பி என்னடா பேசிகிட்டு இருக்கான் ரூஃப்? அப்பா ப்ளீஸ் கிவ் அஸ் சம் டைம், ஓகே? வாடா. அவரும் வந்துட்டு பிடிச்சி எடுத்துகிட்டு போகிற ஹீரோவை அவரும் ரூமுக்கு தள்ளிட்டு தான், என்னடா வளரிட்டுருக்க? வெல் அண்ணா, நான் வளர்றேன்னா நீ என்ன வளரணும்ண்ணா? உனக்கு எப்படி இந்த சின்ன பொண்ணை பிடிச்சிருக்கோ, எனக்கு அந்த பெரிய பொண்ணை பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு அந்த கோவை கொண்டு வந்துடும் போது என்ன அழகா. சீஸியாக பண்ணாதரா. இங்கே பாரு, நீ அந்த பொண்ணை மேரேஜ் பண்ண போகிற, உனக்கு புரியுதா? புரியுது யாடா. ஸோ டோன்ட் இதை ஜோக்காக எடுத்துகிட்டு பேசாத. ஆனால் நோட்டுண்ணா, நான் இதை விட இவ்வளோதுக்கு சீரியஸாக பேசுகிறேன் எனக்கு தெரில. ஐ ஆம் சீரியஸ். எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் சைட் லவ்னு சொல்லுவாங்கள்ல. நீ பேசுகிறத பார்த்தா எனக்கு சின்சியராக தெரிலண்ணா. நான் சாவடிச்சிடுவேண்ணே. எனக்கு இன்னும் தெரியல. அதுண்ணா உனக்கு என்ன அந்த குட்டி பொண்ணை அந்த குட்டி பொண்ணை சத்தி வருது. அந்த சின்ன பொண்ணை பார்த்தோன்னா உனக்கு மட்டும் என்ன லவ் வந்துருச்சா? நான் பார்த்தோன்னே லவ் வந்துச்சு. எனக்கு நம்ப முடியலடா.
சீரியஸாக தோணலை எனக்கு. சரி, ஸோ உனக்கு அந்த பெரிய பொண்ணு பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த சின்ன பொண்ணு பிடிச்சிருக்கா, ரைட்? ரைட். ஸோ இப்போ உனக்கு நான் அப்பா கூட பேசணும், ரைட்? எனக்கு நானே பேசிக்கிறேன். நீ பேசினா அவருக்கு பிபி ப்ரெஷர்லாம் செத்துருவார். நானே பேசிக்கிறேன், வா. ஓகே. டேய், மற்ற திங்ஸ் என்னன்னா அந்த பொண்ணுங்களுக்கு உங்களை பிடிக்கும், உங்களுக்கு புரியுதா? ஐயோ அண்ணா, அந்த சின்ன பொண்ணை ஒன்றும் பிடிக்க வைக்கிறது அது உன்னோட பொறுப்பு. அந்த பெரிய பொண்ணுக்கு என்ன பிடிக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு. நான் அதை பார்த்துக்கிறேன். சரி, அந்த பொண்ணு செத்துச்சு. நான் வா அந்த துளை. ஸோ அவர் வந்துட்டு இப்போ கூட்டிகிட்டு வருவாரா? அவரோட அப்பா தான் உட்காந்துட்ருப்பார். என்ன ஆட்ட குடும்பத்துக்குள்ளே போகிறீங்க பா? நீ பாரு, நீ இப்போ எதுக்கு இதை ஓவராக கம்ப்ளிகேட் பண்ணிகிட்ருக்கப்பா. எனக்கு அந்த சின்ன பொண்ணு இருக்குல்ல, அதை பிடிச்சிருக்கு. தம்பிக்கு வந்துட்டு அந்த பெரிய பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. ஸோ நீ இப்போ ஃபோன் எடுத்து சம்மந்தி பொண்ணு பார்க்கல ஒரு சின்ன குழப்பமாயிடுச்சு சம்மந்தி. வந்ததில் வந்துட்டு மற்றது தான் மாப்பிள்ளை, அதுதான் அவங்க பெரிய பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளை. ஆனால் வந்துட்டு வீட்டை வந்ததுக்கப்புறமா என் பெரிய பையனுக்கு வந்துட்டு உங்கள் சின்ன பொண்ணை பிடிச்சிருக்கான் சம்மந்தின்னு சொல்லுறேன். புரியுதா? சொல்கிறீங்கப்பா. ஓகே. டே, அந்த காரி துப்ப போதுடா என் மூஞ்சியில். பா, துப்புனா நான் பார்த்துக்கிறப்பா. டே, நீயும் என்கிட்ட அவனமாய் பேசிகிட்டு இருக்க, அண்ணாமாய் பேசுகிறா. சரி, ஓகே. உனக்கு கஷ்டமாக இருந்தால் நான் பேசுகிறேன். இல்லை அப்பா ஃபோனை கொடு. ஸோ அப்போ ஹீரோ பறிச்சுப்பான் ஃபோனை. டே நான் இல்லை, நான் அண்ணா பேசிக்கிறேன், நீ பேசாத, ஃபோனை கொடு. நோ நான் பேசிக்கிறேன். கார்த்தி ஃபோனை கொடு கார்த்தி. அப்போ நான் பேசிக்கிறப்பா, ட்ரஸ்ட் மீ. வெயிட் பண்ண. ஸோ அப்போ அவனும் வந்துட்டு காண்டாக்டில் போய் தேடித்தான் கால் பண்ணுவான். ஸோ அப்போ ஹீரோயினோட அப்பா தான் எடுப்பாரா? ஹலோ சம்மந்தி. ஸோ அப்போ எல்லாருமே ஹீரோயினோட விட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க, என்ன ஆன்சர் சொல்கிறாங்கன்னு கேட்குறதுக்கு. அவரும் ஸ்பீக்கர் தான் போட்டுப்பார் ஃபோனை. சம்மந்தி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வேறு என்ன சம்மந்தி, உங்கள் ஆன்சருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மாப்பிள்ளை முடிவெடுத்துட்டாராலண்ணா? ஆமாம் சம்மந்தி, அது என்னென்னா என் மூத்த பையன் இருக்கான்ல சம்மந்தி. ஆமாம் மாப்பிள்ளை. அவனுக்கு வந்துட்டு உங்கள் சின்ன பொண்ணை பிடிச்சிருக்கான் சம்மந்தி. என்ன? ஐயோ சம்மந்தி, அது அது அவரை பாட்டுக்கு அங்கே தாங்கிட்டு இருப்பார் பேசுகிறதுக்கு. இங்கே ஹீரோயினுக்கு வந்துட்டு சரி ஓகே, அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குன்னா எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அவள் தங்கச்சி பாப்பா என்னப்பா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவரும் மியூட்டில் போட்டுவாரா? என்ன கத்துற? என்ன பேசிகிட்டு இருக்காங்க பின்ன? பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருந்தா அக்கா பொண்ணு பார்க்க வந்துட்டு என்ன பிடிச்சிருக்குன்னா என்ன பைத்தியமாவாங்க அவங்க குடும்பம்? அதான் என்ன சொல்கிறாங்களுக்கு. அப்பா இதுக்கப்புறமா என்ன சொல்கிறது கேட்க போகிறீங்க நீங்கள்? எனக்கு புரியல. எந்த சம்மந்தம் பண்ண எதுவும் வேணாண்டு ஃபோனை வாங்க முதல்ல. இருடி வந்துட்டா. ஸோ அப்போ அவர் வந்து மியூட் எடுப்பாரா? அப்போ ஹீரோட அப்பா வந்தான். சம்மந்தி என்ன எதுவும் பேசாமல் இருக்கீங்க? இல்லை சம்மந்தி, உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். பெரிய பொண்ணு இருக்கா? அதான் சம்மந்தி, பெரிய பொண்ணு என்னென்னா இன்னொரு பையன் வந்தால அவனுக்கு வந்துட்டு உங்கள் பெரிய பொண்ணை பிடிச்சிருக்கான். அப்போ ஹீரோயினை விட்டால் எல்லாருக்குமே ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஹீரோயினை பாப்பாளா? அப்பா ஃபோனை வைங்க, நான் கூட கொஞ்சம் பேசணும். சம்மந்தி, நான் ஒரு கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக இருக்குது, நான் உங்களுக்கு ஃபோன் எடுக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ அவரும் வச்சுட்டு வரா? என்னடி என்னப்பா பேசிகிட்டு இருக்காங்க? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கும் புரியலடி, எனக்கே தலைவலிக்குது. அப்பா ஸோ தட்ஸ் மீன் அவங்களோட மூத்த பையனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, சின்ன பையனுக்கு அக்காவை பிடிச்சிருக்கா? ஆமாம். ஓகே, இப்போ நீ என்ன சொல்ல போகிறக்கா? என்ன சொல்ல போகிறேன்னா நோ தாண்டி. அப்பா எனக்கு வேணான்னு சொல்லிடுங்கப்பா. இல்லடி காவ்யா,
இன்னும் அவங்க நல்ல குடும்பம்னு ரைட், இல்லைனா அப்பா போய் பார்த்துருக்க மாட்டேன். இப்போது இது ஒன்றும் வந்துட்டு நீங்களாம் டேட் பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க நோ சொன்னோமே அந்த மாதிரி இல்லைல்ல. இப்போ என்ன மற்ற பையனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, மற்ற பையனுக்கு உன் தங்கச்சியை பிடிச்சிருக்கான தப்பு இல்லைல்ல. அண்ட் எனக்கும் வந்துட்டு ஒரு நிம்மதியாக இருக்கும் நீங்கள் 2 பேருமே ஒரே வீட்டில் மேரேஜ் பண்ணி போனால். எனக்கு புரியுதுப்பா. பட் திங்ஸ் என்னென்னா தங்கச்சிக்கு கூட ஓகே, பெரிய பையன் ஓகே, பட் எனக்குன்னு பார்த்தா அந்த பையன் சின்ன பையன்ப்பா. சின்ன பையனை போயிட்டு நான் எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும்? அந்த பையனுக்கு ஏதோ உன்னை விட 3 வயசு தான் வித்தியாசம் இருக்கும். நீ அப்பா 3 வயசுனாலும்ப்பா இட்ஸ் ஸ்டில் ரைட். எனக்கும் நோப்பா. அந்த பையனுக்கு நம்ம ரியானா வயசு தாண்டி அதை தான் சொல்கிறப்பா. ரியானுக்கு தங்கச்சின்னா அப்போ நான் அந்த பையனை தம்பி மாதிரி பார்க்கணும் ரைட். ஏண்டி உனக்கே தெரியும் நினைக்கிறேன், நானும் அம்மாவுமே உன் அம்மா தான் என்னோட மூத்தவர் ரைட். ஆமாப்பா, பட் அம்மாவுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு வயசு வித்தியாசம்ப்பா. பட் 1க்கும் 3க்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. யா காவியா, பட் நீ அந்த பையனோட கொஞ்சம் பேசி பார்க்கலாம்ல. உனக்கும் வந்துட்டு மேரேஜ் ஆகிற வயசு ஆகிட்டுருக்குடி. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு இந்த சம்மந்தமே பிடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறவங்க தெரியும்ல. உன்னை லவ் பண்ண சொன்னால் நீயும் உனக்கு லவ்வும் செட் ஆகுதுன்ற, அப்புறம் என்ன உன்னை அப்படியே விட்டுட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு புரியுதா? நீ ஒன்று பண்ணலாம், அந்த பசங்களோட நீங்கள் 2 பேரும் வந்துட்டு பேசி பழகலாம்ல. எனக்கு அது செட் ஆகாதுப்பா. அப்புறம் ஏன் பாப்பாளா அக்கா கமோன். இந்த காலத்தில் வந்துட்டு உண்மையாகவே வந்துட்டு நம்ம வீட்டில் தான் அப்படி மாப்பிள்ளை வந்து பொண்ணு பார்க்குற அந்த மாதிரி ஆயிட்டுருக்கு. இப்போ எல்லோரும் வந்துட்டு டேட்டுக்கு போயிட்டு ஒரு பர்சனை பார்த்து பழகி அதுக்கப்புறமா மேரேஜ் பண்ணிக்கிறாங்கக்கா. எனக்கும் வந்துட்டு அப்பா சொல்கிறது எதுவும் தப்பாக தெரில. நீ வந்துட்டு அந்த பையனோட பேசி பார்க்கலாம்ல. இட் டசன்ட் மீன் நீ பேசி நான் மேரேஜ் பண்ணணுன்னு. நீ பேசி பார்க்கலாம்ல. ரியா நீயும் மாடி, ஐ மீன் நானும் அதான் பண்ண போகிறக்கா. ஸோ பாலும் பாப்பா அவங்க அப்பாவை, அவருமே அதே தொட்டில் தான் இருப்பார். சரி ஓகே, ஆனால் பட் மேரேஜுக்கு ஓகே சொல்லாதீங்க, கொஞ்சம் பேசி பழகணுமான்னு சொல்லிடுங்க. சரி ஓகே. அப்பாலேருந்து கோவணும்ல? இல்லைப்பா, நீங்கள் என்ன ஃபோன் பண்ணிங்களா? அண்ணா இல்லைல்ல, ஜஸ்ட் சொல்லிடுங்க. ஓகே சரி ஓகே. ஸோ அப்போ அருண் திருப்பி ஃபோன் எடுப்பாரா? இங்கே ஹீரோ வீட்டில் எல்லாரும் மண்டையை பிடிச்சிட்டு இருப்பாங்க, ஐயோ ஏதோ தப்பாக ஆகிடுச்சு ஒன்று. ஸோ அப்போ ஃபோன் வந்தோன்னே இருந்தோம், டெய்லி மாமனார் கூப்பிட்றாடா, ஆன்சர் பண்ணுப்பா. ஓகே அவரும் ஆன்சர் பண்ணுவாரா? சமந்தி, ஆமாம் சமந்தி, அது என்னென்னா என் பொண்ணுங்களுக்கு திடீர்னு இது சேஞ்ச் ஆனோன்னே அவளுங்க மேரேஜ் வேணான்னு சொல்ல, ஆனால் கொஞ்சம் உங்கள் பசங்க கூட டேட்டு அது இதுன்னு போய் பழகணுமா, பழகிட்டு சொல்கிறாளுங்களா. அப்போ அவரும் பார்ப்பார் உங்கள் 2 பேருக்கும் ஓகே இல்லான்ற மாதிரிக்கனால அவனுங்களும் காட்டுவானுங்க ஐயா அப்பா அவங்களுக்கு ஓகேன்ற மாதிரி. ஸோ அப்போ அவரும் தான் ஏன் சம்மந்தி பசங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே சம்மந்தி. அப்போது டேட் அப்போ அது அது அவங்களா வந்துட்டு முடிவெடுத்துக்கட்டுமே சம்மந்தி. ஆனால் சம்மந்தி என் பசங்கக்கிட்ட உங்கள் பொண்ணுங்க நம்பர் இல்லை. ஓகே இருங்க நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே சம்மந்தி. ஸோ இப்போ அவரும் சொல்லுவாரா? அவரும் நோட் பண்ணிட்டு தான். ஓகே சம்மந்தி, அப்போ நான் சொல்லிடுறேன் பசங்களுக்கு ஃபோனுக்கு சொல்லி. ஓகே சம்மந்தி, நான் கண்ட நேரத்தில் ஃபோன் எடுக்க வேணான்னு சொல்லிடுங்க. ஓகே ஐயோ அப்படிலாம் எடுக்க மாட்டாங்க சம்மந்தி. சரி ஓகே. ஸோ அப்போ அவரும் ஃபோனை வச்சுட்டு வரா. இப்போது ஹீரோட அப்பா வந்தான். அப்புறம் நான் ஃபோன் நம்பர் கொடு. டேய் அவர் சொன்னால் புரிஞ்சிச்சுல, கண்டென்ட்டில் ஃபோன் எடுக்கக்கூடாது, ஒன்லி டேட்டுக்கு போகிறது, அப்புறம் அந்த பொண்ணுங்க வீட்டை போயிட்டாளுங்களான்னு கேட்குறதுக்கு அதுக்கு வந்துட்டு தான். ஓகே ஓகே நம்பர் வாங்கி கொடுத்துட்டு தேங்க்ஸ்ப்பா. டேய் ப்ளீஸ்டா, நான் எதுவும் பண்ண மாட்டேன்ப்பா ப்ராமிஸ். ஸோ அப்போ அவனும் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு தான் ஓடிடுவாங்க ரூமுக்கு. அப்போ ரூபாயும் பார்ப்பாரா? உனக்கு என்னடா? எனக்கு என்னப்பா, நம்பர் கொடு. இந்தா
சரி ஓகே பாய். ஸோ அப்போ அவரும் ரூமுக்கு போயிடுவாரா? இப்போது ஹீரோ தான் அவன் பாட்டுக்கு ரூமுக்கு போனோடனே கால் பண்ணுவான் ஹீரோயினுக்கு. அவளும் பாப்பா என்ன புது நம்பர்ன்ட்டு 4-5 தடவை கட் பண்ணி விடுவா. பட் திருப்பி வந்துட்டுருக்குவான். ஸோ அவளும் ஃபைன் பண்ணிடுப்பா. ஹலோ யார்? நான் தான் கார்த்தி. ஐ திங்க் ராங் நம்பர். இல்லைங்க, நான் பொண்ணு பார்க்க வந்ததில்ல அன்னைக்கு. யா அந்த சின்ன பையன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது நான் தான். ஏன்னா அவளுக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். உங்களுக்கு இப்போ யார் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க? உங்கள் அப்பா. ஏன்னா அவளுக்கு செம்மையாக கடுப்பு வரும் அவங்க அப்பாவில். சொல்லுங்கள் என்ன விஷயம்? இல்லைங்க, சொல்லியிருந்தீங்களா டேட்டுக்கெலாம் போகலான்னு. ஸோ அதான் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு. அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாம், அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் லைக் இல்லை நான் இப்போதைக்கு எதுவும் சொல்ல. நாளைக்கு மார்னிங் ஷார்ப்பாக ஒரு 4 AM நான் உங்கள் வீட்டை இருப்பேன், வந்துருங்க. ஓகே, 4 AM? ஆமாங்க, ஒன்று ஸ்பெஷலாக காட்டணும். ஸோ அதுக்கு கரெக்டான அந்த டைமுக்கு போனால் தான் காட்ட முடியும். தட்ஸ் வாய். ஓகே தென் அப்பாட்ட கேட்டுட்டு உங்கள் அப்பா கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாரு. ஸோ ரெடியாக இருங்க. ஓகே. அண்ட் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். எனக்கு கேட்க மாட்டிங்களா? சாப்பிட்டீங்களா? அவ்வளோத்துக்கு சாப்பிடல, கொஞ்சோண்டு. ஏன்? இல்லைங்க, டேட்டுக்கு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன், நர்வஸாக இருக்குங்களா? ஐ மீன் நீங்கள் நர்வஸ் ஆகிறதுக்கு எதுவும் இல்லை, ஜஸ்ட் கேஷுவலாக இருக்கும். ஓகே. அப்புறம் ஆக்சுவலி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குங்க, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். பாய். அவள் ஃபோனை கட் பண்ணி விடப்புன்னு ஆனால் பார்ப்பான் ஃபோனை. இதை விட கீழமாக போய் சொல்லிட்டு ஃபோனை வைக்க முடியாதுன்ற மாதிரி. பட் அடுத்த நாள் டேட் இருக்கும்ல, ஸோ அவன் அதை திங்க் பண்ணிட்டு சிரிச்சு தான் படுத்துருவான். ஸோ இப்போ ஹீரோயினும் வந்துட்டு அவள் தங்கச்சி ரூமுக்கு தான் ஓடுவா. அவளும் வந்துட்டு கதை திருப்பலா. என்னடி அப்பா அவட்ட போயிட்டு நம்பர் கொடுத்து வச்சுருக்காடி? யார்கிட்ட போயிட்டு? அதான் அந்த அந்த பையன்ட்ட, அந்த பொண்ணு பார்க்க வந்தாங்கள்ல, அந்த சின்ன பையன்ட்ட. அப்போது எனக்கும் ஃபோன் எடுத்துகிட்டு இருக்கிறது அவனா? ஏன் உன் நம்பரை கொடுத்துட்டாரா? இல்லை வெயிட் பண்ண, என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். ஸோ அப்போ அவளும் எடுப்பாளா? ஹலோ நான் ரூப் பேசுகிறேன். சொல்லுங்கள், நிறையா பேசுகிறேன். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நானா? ஐம் ஜஸ்ட் புக் வாசிச்சிட்ருக்கேன். நீங்கள்? நான் இப்போ தான் டேட் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இப்போ தான் முடிஞ்சிச்சு, அதான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு. அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா என்ன? ஐ மீன் ஃபர்ஸ்ட் டேட் தானே, ஸோ இட்ஸ் நாட் ஃபேன்சி, ஜஸ்ட் கம்ஃபர்டபுளான ஒரு குட்டி டேட். ஸோ அதுக்கான டைம் எடுக்காது தானே, ரைட்? ஓகே. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு சென்னையம் போல் பிக்கப் பண்ணிக்கிறோம். சார் ஓகே. ஓகே. உங்களுக்கு கார் கம்ஃபர்டபுள் ஒரு பைக்? ஓகே தென் குட் நைட். குட் நைட். ஸோ அப்போ ரொம்ப ஃபோனை வச்சுருவான். அப்போ ஹீரோனும் பார்ப்பாளா? அந்த பாரு உனக்கு உன்னோட இதை கன்சிடர் பண்ணி 10 AM கேட்குறாரு, ரைட்? அக்கா 10 AM கிளம்புறது எனக்கு அவ்வளோ கஷ்டமான விஷயம்டி. அது உனக்குடி. எனக்கு எத்தனை மணிக்கு கூப்பிட்ருக்கான் சொல்லு பார்க்கலாம்? எத்தனை மணிக்கு? 4 AM. 4? சிரிக்காத.
இல்லடி 4 AM கூட்டிட்டு எங்கே கூட்டிகிட்டு போய் ஓகே பட் இட்ஸ் ஓகேக்கா. நீ உனக்கு தெரியாதுல்ல அங்கே போகும் வரைக்கும் ஒன்று வச்சுருக்காங்கன்னு. ஸோ மேபி அந்த 4 AM போகிறதுக்கு கூட தான் இருக்கலாம்ல, ரைட்? நான் என்னடி நான் ஐ தாட் அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு அப்புறமா தான் இதெல்லாம்னு போனால் அடுத்து அன்னைக்கே வாடி. வெளில லைஃபு போகிற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் கேட்சப் பண்ணுவாங்கக்கா. நீ என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க? நாங்கடியே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையே பேசிகிட்டு இருக்கேன்டி. சரி ஓகே, அப்போ உனக்கு 4 AM போய் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்டியா? இருக்குதா சாரியை கட்டிட்டு போ. அக்கா நீ டேட்டுக்கு போகிற பைத்தியமே யாடி. பட் சாரி நல்ல சாரி தானே வச்சுருக்கேன். ஸோ யா வெயிட் பண்ணு. நீ நோட்டீஸ் பண்ணி ஆக்சுவலி என்ன உனக்கு பேர் காவ்யா, அந்த பையனுக்கு பேர் கார்த்தி, எனக்கு பேர் ரியா. ஐ மீன் நான் டேட்டுக்கு போகிற பையனுக்கு பேர் ரூஃப். என்ன நோட்டீஸ் பண்ணியா? இதில் என்னடி நோட்டீஸ் பண்ணுறதுக்கு? உனக்கு என்ன ஷோக்குக்கு மேலே ஷோக் கொடுத்த மண்டையில் ஏதாவது ஆகிடுச்சா என்ன? இல்லடி, உனக்கும் அந்த பையனுக்கும் ஒரே இனிஷியல் கேகே, எனக்கும் இந்த பையனுக்கும் ஒரே இனிஷியல் ஆர்ஆர். ரியா இந்தளவு பிரச்சனைக்கும் அப்படி உனக்கு இதெல்லாம் தோணுது சத்தியமா? அது ஜங் பிரெயின் அப்படி தான் இருக்கும். இந்த கிராமர் பிரெயினுக்கெலாம் தெரியாது. போய் தூங்க போ. நான் உங்களையே படுத்துக்கிட்டுமா? எதுக்கு என் கூட படுத்துட்டு 4 AM கிளம்பி சிங்கிச்சா போட்டுருக்க நான் கற்றுருக்கா? படி எரும மாடு போடி, போய் தொலைகிறேன் கத்தாத. ஸோ அப்போ அழு வந்துட்டு ரூமுக்கு வந்தான் படுத்துருவா. ஸோ அப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகும். 4 AM கரெக்டாக ஹீரோ வந்து நிற்பான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு நார்மலாகவே ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்டு வா. ஸோ அப்போ அவள் வந்துட்டு ரெடி ஆகிட்டு நார்மலாகவே ஏர்லி மார்னிங் எழுந்து நிற்கிறவனா எனக்கு டேட்னா அவளுக்கு நர்வஸில் நைட்டு ஃபுல்லாக தூங்கியிருக்க மாட்டா. ஸோ அவள் 3 AM ரெடி ஆகி தான் உட்காந்துட்ருப்பா. ஸோ அப்போது ஹோன் சத்தமும் கேட்குமா. அவளும் அப்போ கீழே இறங்கி வருவா. அப்பா அவளோட அப்பா அம்மா போகிறா. ஏண்டி இந்த நேரத்துக்கான நான் டேட்டுக்கு கூப்பிட்டான்? ஆமாப்பா இதான் நீங்கள் பார்த்த மாப்பிள்ள. ஏதாவது நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு போகலான்டி. சும்மா இருங்கப்பா. ஸோ அப்போ அவளும் வெளில வந்துடுவாளா. அப்போ ஹீரோவும் வலிக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பான். ஓ ஹாய். ஹாய், ரொம்ப நல்லா இருக்கீங்க ஆக்சுவலி. தேங்க்ஸ். ஓ பைக்கா? ஏன் பைக் பிடிக்காதான் என்ன? ஐயோ இல்லை அப்படிலாம் இல்லை. போகலாம். முன்னுக்கு உட்காந்து போகிறீங்களா இல்லை நான் பின்னுக்கா? என்ன இல்லை பின்னுக்கு ஒழுங்கா உட்காந்துக்கோங்கன்னு சொன்னேன். ஓகே. ஸோ அப்போ அவ்வளோ உட்காந்து போகலாம். அவனும் வேணும்னு தான் செம்ம ஸ்பீடாக எடுப்பான் பைக்கை. ஆனால் அவன் பிடிக்க மாட்டாளே அவனை. அவன் வந்துட்டு பைக்கை பிடிச்சி பாருக்கே. அவனும் இந்த ஒரு மாதிரி தங்காளி சிக்ஸ் கழிச்சு தான் ஒரு மாதிரி நக்கலாக சிரிப்பான். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு குட்டி ஷாப்பில் தான் ஸ்டாப் பண்ணுவாங்க, லைக் ரோட்டு கடை மாதிரி. அப்போ அவனும் பார்ப்பானா, டு வாண்ட் சம்திங் லைக் சாப்பிட்றதுக்கு? இல்லை வேணாம், அட்லீஸ்ட் அது டீ காஃபி. டீ ஓகே. ஓகே. ஸோ அப்போ அவனும் போயிட்டு வாங்கிட்டு வருவானா? இந்தாங்க. தேங்க்ஸ். மார்னிங் எழுந்திரிக்கிறது பிடிக்குமா இல்லைண்ணா? ஐ மீன் நான் நார்மலாகவே மார்னிங் நான் எழுந்திரிப்பேன். ஸோ ஐ மீன் இந்த மாதிரி மார்னிங் அதை கேட்டான். யா இந்த டைமுக்கு தான் நார்மலாக எழுந்திரிப்பேன். 4 AM யா ஏன் 4 AM எழுந்துச்சு மேடம் என்ன பண்ணுவீங்க? இங்கே 4 AM எழுந்துச்சு எத்தனையோ பண்ணியிருக்கோம்ல, ரைட்? ஹவுஸ் கோர்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு உங்கள் ஒர்க் விஷயம், அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களோட ஹாபீஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஓ ஓகே நைஸ். எவ்ரிடே 4 AM இல்லைண்ணா? யா எவ்ரிடே. அப்படி சம்டைம் டயர்டாக இருந்துச்சுன்னா ஒரு 6 AM அந்த மாதிரி. ஓகே. ஓ நீங்கள் எத்தனை மணிக்கு வந்துருப்பீங்க?
நான் வந்துட்டு ஒரு சும்மா நான் நல்லா தூங்குறனால வந்துட்டு ஒரு 11 AM. அப்படி இல்லை செம்ம டயர்டாக இருக்காது இதுன்னு நைட்டெல்லாம் பாட்டி ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றிட்டு போய் தூங்குறேன்னா ஒரு 3 PM. ஆமாம், அந்த மாதிரி தான். எனக்கு இன்றைக்கி தான் நான் வந்துட்டு எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து 4 AM கிளம்பிச்சிருக்கேன் ஆக்சுவலி. யா, அவருமே அடுத்த ஷோக்கில் பார்த்துட்டுப்பா. பட் அவர் ட்ரை பண்ண ஃபேஸில் அதை காட்டாமல் இருக்கிறதுக்கு அனுப்பப்பா ஏதாவது சொல்லணுமா என்ன? இல்லை, ரொம்ப ஓப்பனாக பேசுகிறீங்க தான். ஐ மீன் அஃப்கோர்ஸ் மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கிட்ட ஓப்பனாக பேசாமல் யார்கிட்ட ஓப்பனாக பேசுகிறது, ரைட்? அண்ட் தூக்க விஷயத்துலேயே மறைக்கிறேன்னா இத்தனை விஷயத்தை மறைக்கணும், ரைட்? யா, வெயிட், அப்போது 4 PM அந்த மாதிரி எழும்புற நேரத்தில் என்ன பண்ணுவீங்க? எழுந்திரிச்சோன்னே அம்மா சாப்பாடு வச்சுருப்பாங்க, சாப்பிடுவேன். அப்புறம் கொஞ்சம் இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு வீடியோ கேம் விளையாடுவேன். அதுக்கப்புறம் தூங்கிடுவேன். என்ன ஜாப் பண்ணிட்டுருக்கீங்க? கெஸ் பண்ண பார்க்கலாம். எனக்கு ஹானஸ்ட்டாக இந்த ஐடியாவும் வரல. பிகாஸ் நான் அவ்வளோத்துக்கு குட் இல்லை கெஸ் பண்ணதில். ஆமாம், டிசைனர். யா, ஏன் அவ்வளோ ஷோக்கிங்காக இருக்காங்க? கைண்ட் ஆஃப். வெல், யா, ஐ ஆம். ஓகே, அண்ட் யூ? நான் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கேன். யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரா? யா, ஏன்? செம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஐ மீன் சம்டைம், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நல்லாயிருக்கும். யா, பிகாஸ் நான் அங்கே தான் என்னோடய யூனிவர்சிட்டி முடித்தேன். ஸோ அதுக்கப்புறமா அங்கேயே ஏன்னா ஓகே. ஸோ நீங்கள் டீச்சரம்மா, ரைட்? இல்லை, டீச்சர். ஓகே, டீச்சர்மா. சரி, ஓகே. இப்போ என்ன விஷயம்னா, நாங்கள் கண்ணை கட்டணும். ஸோ உங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, ரைட்? யா, பட் ஏன் நீங்கள் சர்ப்ரைஸ்லாம் சொல்லிட்டு போனீங்களா என்ன? இல்லை, கட்டிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ அவனும் வந்துட்டு கட்டிப்பாங்க. ஓகேங்க, போகலாமா? என்ன பிடிச்சிக்கோங்க, பிகாஸ் கொஞ்சம் ஸ்பீடாக போகணும். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, பேசிகிட்டு இருந்ததில் டைம் போனது தெரில. ஸோ பைக்கை பிடிச்சி எனக்கு யோசனை பண்ணல. ஓகே. ஓகே. ஸோ இப்போ ஹீரோ வந்துட்டு வரைப்பான். அவளே லைட்டாக சிரிச்சு தான் பிடிச்சிப்பான் அவனை. ஸோ இப்போ அவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரு பீச் ஹவுஸ்க்கு தான் வருவாங்க. பட் இட்ஸ் நாட் லைக் ஒரு பெரிய ஹவுஸ், ஒரு குட்டி பட் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஹீரோ வந்துட்டு கீழே பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு தான் அவர் இறங்கிட்டு ஹீரோயினை வந்துட்டு கைப்பிடிச்சி தான் இறக்குவான். எப்பயாவது காட்டலாமா இல்லைண்ணா? நானும் வெயிட். ஸோ அப்போ அவனும் வந்துட்டு மெதுவாக பிடிச்சி கூட்டிகிட்டு வருவான். ஸோ அப்போது அங்கே பீச்சில் கிட்ட வந்துட்டு தான் அவளோட கால் வந்துட்டு தண்ணி அலப்படும். ஸோ அப்போ அங்கே வந்து தான் ஸ்டாப் பண்ணுவானா. அவளும் லைட்டாக வந்துட்டு ஜம்ப் பண்ணுவான், பிகாஸ் அது செம்ம கோல்டாக இருக்கும் அந்த தண்ணி. அனுபவப்பனா ஓகே. வெயிட், நம்ம பீச்சில் இருக்கோமா என்ன? சொல்ல முடியாது. இப்போது ஐ ரெடி? யா. ஸோ அப்போ அவனும் வந்துட்டு கண்ணில் கட்டத்தான் விட்டு விடுவாங்க. ஸோ அங்கே வந்துட்டு செம்ம ப்ரிட்டியாக இருக்கும். இப்போ தான் சன்ரைஸ் ஆகிட்ருக்கும். பட் ஹீரோவுக்கு தெரியாது. ஆனால் உண்மையாகவே ஹீரோனுக்கு சன்செட் சன்ரைஸ் ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளும் வந்துட்டு வாயை பொழுது பார்த்துட்ருப்பாத. ஸோ ஹீரோவும் பார்ப்பானா, எனக்கு இதில் 2ல் எது ப்ரிட்டியாக இருக்குன்னு தெரியல ஆக்சுவலி. வாட் யூ மீன்? அந்த சன்ரைஸா இல்லைன்னா நான் சன்ரைஸை பார்க்க கூட்டிகிட்டு வந்த பர்சனானு தெரில. அவளும் வந்துட்டு செஸ்ஸில் அடிப்பாளா?
எப்போவுமே இப்படி தான் சீஸாக பேசிகிட்டு இருப்பீங்களா நான் சீஸாக பேசலையே, உண்மையாக பேசிகிட்ருக்கேன். உண்மையை சொல்லப்போனால் நான் அப்படி பேச மாட்டேன் ஆக்சுவலி. என்ன ஆச்சுன்னு தெரில. யா உங்களுக்கு இப்படி பேசுகிறத பிடிக்கலையா என்ன? அப்படிலாம் இல்லையே. எனக்கு அவங்களோட ஃபீலிங்ஸை ஓப்பனாக காட்டி பேசினவங்க பிடிக்கும். அண்ட் அதை எக்ஸ்ப்ரெசிவாக காட்டும் போது இன்னும் பிடிக்கும். ஸோ யா ஓகே. அப்புறம் ஹவுஸ் செட் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா. ஆக்சுவலி உண்மையாக சொல்லப்போனால் நான் எவ்ரிடே இருந்துச்சோன்னே எங்கள் மொட்டை மாடிலேருந்து பார்ப்பேன் சன்செட் சன்ரைஸ் ரெண்டுமே. பட் இன்னும் அது ரொம்ப தூரமாக தெரியும்ல. பட் இப்போது பீச்சில் இருந்து பார்க்கும்போது அதுவும் இவ்வளோ கிட்டத்தில் ரொம்ப பிரிட்டியாக இருக்குது ஆக்சுவலி. அப்படின்னா இங்கே இருந்து நம்ம சன்செட்டும் பார்த்துட்டு போகலாம். இல்லைங்க அதெல்லாம் வேணாம். இட்ஸ் ஓகே. நான் சன்செட் வந்துட்டு வீட்டிலேருந்து பார்த்தாலே நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. ஸோ இட்ஸ் ஓகே. ஓகே அப்போ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண விருப்பம் இல்லையா? அப்படிலாம் இல்லையே. பட் ஃபர்ஸ்ட் டேட்லேயே சன்ரைஸ்லேருந்து சன்செட் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் டூ மச்சாக இருக்குது. அண்டர்ஸ்டாண்டபிள். அப்போது திஸ் இஸ் மை பீச் ஹவுஸ். உங்களோடதா? யா இட் ஜஸ்ட் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா சின்ன வயசுலலாம் வந்து ப்ளே பண்ணுவோம். நான் இதை பில்ட் பண்ணல. இது எங்கள் அப்பா வந்துட்டு ஏன்னா சம்டைம் எங்கள் அம்மா கூட எங்கேயாவது பீஸ்ஃபுல்லாக போயிருக்கணுன்னா அதுக்கு நான் பில்ட் பண்ணது. பட் அதுக்கப்புறமா வந்துட்டு அம்மாவுக்கு இந்த பிளேஸ்லேருந்து வேறு ஒரு பிளேஸுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த பிளேஸ் அப்படியே இருந்துச்சு. அண்ட் எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். எனி டைம் ஏதாவது ஃபீலிங்ஸ் ஒரு மாதிரி டவுனாக இருந்துச்சுன்னா, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னா, லோன்லியாக இருந்துச்சுன்னா, எதாக இருந்தாலும் நான் இங்கே தான் வருவேன். ஐ டோன்ட் நோ, இட் ஜஸ்ட் ஃபீல் லைக் அ பர்சன். ஸோ அதான் நான் உங்களுக்கு இந்த பிளேஸை காட்டலான்னு. ஸோ கைண்ட் ஆஃப் பர்சனல் பிளேஸ் ரைட்? ரொம்ப பர்சனல் நான் இப்போ எனக்கு காட்டிட்டீங்களே. ஐ ஃபீல் லைக் நீங்களும் எனக்கு பர்சனல்னு. ஸோ கேன் யூ ஸ்டாப் வாட்? சரி ஓகே, நான் ஹவுஸை பார்க்கலாமா? யா யூ கேன். ஓகே. ஸோ அப்போ அவளும் வந்துட்டு உள்ளுக்கு போயிட்டு தான் சுற்றி பார்த்துட்ருப்பா. அது ஒரு குட்டி ஹவுஸ் தான், பட் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ அவளும் பார்ப்பாளா? ஆக்சுவலி ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு மாதிரி உள்ளுக்கு இருக்கும்போதே சில்லா கோமா செம்மையாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ இப்போ நம்ம ஏதாவது பேசலாமா? அஃப்கோர்ஸ். ஸோ அப்போ அழை வந்து உட்காந்துப்பாளா? என்ன எனக்கு என்னமோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்த இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கு. யா எனக்கும் அப்படி தான் இருக்கு. எனக்கு ஒரு டவுட் ஆக்சுவலி. என்ன? உங்கள் அண்ணா தானே எனக்கு பொண்ணு பார்க்க வந்தார் ரைட்? யா. ஸோ எப்படி அது போயிட்டு மாறிச்சு எனக்கு புரியல. சிம்பிளாக சொல்லணுன்னா என் அண்ணா அவங்கள பொண்ணு பார்க்க வந்தானோ அப்போது ஃபஸ்ட்டு நான் அவங்கள நோட்டீஸ் பண்ணல அஃப்கோர்ஸ். பிகாஸ் அண்ணாவோட பொண்ணு நான் அதுக்கு பார்த்துட்டு அந்த மாதிரி நான் விட்டுட்டேன். பட் அப்போது உங்கள் தங்கச்சி இருக்கால, அவள் தான் வந்து ஒரு மாதிரி அண்ணா முறாச்சிட்டு இருந்தான். ஸோ வாஸ் லைக் அண்ணா அவனோட பீஸை பார்த்து முறாச்சிட்டுக்குன்னு சொன்னேன். ஸோ அண்ணாவும் பார்த்தான். அப்போ நான் ஓகே அண்ணா சும்மா தானே பார்க்குறான்னு விட்டுட்டேன். அப்போது டீ நீங்கள் கொடுத்தீங்களே உங்களுக்கு எனக்கு கூப்பிட்டீங்க. ஸோ அப்போ தான் நானும் உங்களை பார்த்தேன்.
அண்ட் உண்மையாக சொல்லப்போனால் யுவர் ஸோ பிரிட்டி. ரொம்ப அழகாக இருந்தீங்க. அண்ட் உங்கள் வாய்ஸும் பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் பட் வாஸ் லைக் ஓகே, என்ன நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன், அண்ணாவுக்கு பார்த்த பொண்ணுல அந்த மாதிரி விட்டுட்டேன். பட் அப்புறம் நாங்கள்லாம் வீட்டை போகும்போது வந்துட்டு என் அண்ணா நாங்கள்லாம் போகிறதுக்கு முன்னே உங்கள் தங்கச்சி திரும்பி பார்த்தேன். ஸோ அங்கேயே புரிஞ்சிருச்சு என் அண்ணாவுக்கும் தங்கச்சி தான் பிடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நான் என்னோடய சான்ஸை விடுறதா இல்லை. ஸோ அங்கேயே வந்துட்டு அப்பாட்ட சொல்லிட்டேன். இந்த வீட்டை போயிட்டதுக்கப்புறமா அண்ணாவும் வந்துட்டு எனக்கு அந்த சின்ன பொண்ணை பிடிச்சிருக்கேன். அப்புறம் நானும் சொல்லிட்டேன். ஸோ அப்பா கொஞ்சம் கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா அப்பா பேசிட்டாரு. அவ்வளோதான். உண்மையை சொல்லப்போனால் உங்கள் ஃபோட்டோ என் ஃபேமிலிக்கு காட்டலை. சீக்கிரமாக காட்டியிருந்தால் நான் அப்போயே வந்துட்டு ஃபோட்டோ பறிச்சுட்டு சொல்லியிருப்பேன் இது என்னோடய பொண்ணாட்டின்னு. பட்டு இது இப்படி தான் நடக்கணும்னு இருக்குது. ஸோ இப்போது என்ன சொன்னீங்க? வாட்? இப்போ சொன்னீங்களே ஒன்று என்ன? ஓ, அப்பாவை கன்வின்ஸ் எதை கேட்குறீங்க? இல்லை அந்த நடுவில் பொண்ணாட்டியா? ஆமாம். நான் இன்னும் ஓகே சொல்லவே இல்லையே. நீங்கள் ஓகே சொன்னால் தான் எனக்கு பொண்ணாட்டியா இல்லை? ஐ ஃபீல் லைக் அந்த முடிவு என் கையில் இருக்குன்னு. ஸோ வாட் யூ மீன்? ஸோ எனக்கு நோன்னாலும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணீங்க அந்த மாதிரியா? ஐயோ, ஃபோர்ஸ் பண்ணுறேன் அந்த லெவலாம் இல்லை. நான் சும்மா இருக்க விட மாட்டேன். வந்து முடிஞ்சுக்கு மேலே ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்போ உங்களை பார்த்தாலும் ரொம்ப நல்ல பொண்ணுமா இருக்குது. ஸோ ஐயோ பாவம் இந்த பையனை நீங்களே ஒரு கடத்தில் ஒத்துக்கிட்டுருங்க. அதான் சொன்னேன். அவளும் சிரிப்பாளா? ஓகே ஓகே. நானும் நினச்சேன் சரி தான் ரவுடி மாதிரி பேச போகிறீங்கன்னு. ரவுடி மாதிரி பேசுவேன் தான். பட் இப்போல எப்போ அது சும்மா ஃப்ரெண்ட்ஸோட. யா குட். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க போல். யார் ஒருதான் தான். பட் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். மற்றவங்க இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு. பட் ஒருத்தர் மட்டும் தான் க்ளோஸ். ஓகே. மேரேஜுக்கு அப்புறமா நான் என் ஃப்ரெண்டோட வெளில போகலாம்ல? ஐ நீட் டு திங்க் அபவுட் தட் ஆக்சுவலி. பிகாஸ் ஓகே, ஒரு நாள் சண்டே வந்துட்டு ஒரு 1 hour போயிட்டு வரலாம். சண்டே 1 hour. ஓகே. ரொம்ப ரொம்ப தாராள மனசு ஆக்சுவலி. ஐ நோ. ஓகே தென் ஐ திங்க் டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். போய்ட்டு போகலாமா? யா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நம்ம ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்டு போகலாமா? வேணாம்? யா, சாப்பிட்டு போகலாம். நீங்கள் வெஜ்ஜு நான் எல்லாம் சாப்பிடுவீங்க ரைட்? யா ஓகே. ஸோ அப்போ அவனும் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூப்பிட்டு போவான். ஸோ அப்போ அவங்களும் வந்துட்டு அங்கே போய் உட்காந்துப்பாங்க. ஸோ ஃபுட்டும் ஆர்டர் பண்ணிடுவாங்க. இப்போ ஹீரோயினும் பார்ப்பாளா? நான் இப்போது விட போயிட்டு டேட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமாவும் உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம். என்ன நடக்கும்? அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே, ரிஜெக்ட் பண்ணாலும் நான் விட மாட்டேன். நான் வந்துட்டு அந்த ரோட்டில் நனைஞ்சிருக்குமே பப்பி, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ ஐ ஃபீல் லைக் நீங்களும் வந்துட்டு அப்போது அச்சோ பாவன்னு விட்டுக்கிட்டுருவீங்க. ஸோ யா, எப்படியோ மேரேஜ் நடக்க போகுது. எனக்கு அது மட்டும் 100% கான்ஃபிடென்ட். ஸோ யா. மற்ற திங்ஸ் என்னென்னா, நான் ரொம்ப கோவப்படுவேன். என்னையும் உங்களை தான் ஹேண்டில் பண்ண முடியுமா என்ன? அவ்வளோ கோவப்படுவீங்க மேடம்? ரொம்ப கோவப்படுவேன் ஆக்சுவலி. யா,
ஓகே, நீங்கள் கோவப்பட்டு இஃப் யூ வாண்ட் யூ கேன் லைக் என்னை அடிக்கலாம். பட் இந்த பேசாமல் இருக்கிற சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் இல்லைல்ல, ரைட்? அதெல்லாம் இல்லை, அடிப்பேன். அதெல்லாம் தாங்கிடுவேன் உடம்பு. அம்மாட்டே நானே வாங்கியிருப்பேனா? அம்மாட்ட வாங்கினோட அப்பாட்ட வாங்கியிருப்பேன். ஸோ யா, இட்ஸ் ஓகே. ஆளுக்கும் சிரிப்பு வருமா? ஓகே. ஸோ உங்களுக்கு கோவம் அப்படி? நான் அவ்வளோ சீக்கிரத்தில் கோவப்பட மாட்டேன் உண்மையாக சொல்ல போனால். பிகாஸ் எனக்கு என்ன அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த விஷயமும் கோவப்படுத்தாது. அப்படி கோவப்பட்டேன்னா ஐ திங்க் நான் கோவத்தில் இருந்தேன்னா வார்த்தை விட்டுறணும் பயத்தில் நான் பேச மாட்டேன். அப்புறம் கோவம் போனதுக்கப்புறமா நானே வந்துட்டு நானே பேசுவேன். ஒருவேளை உங்கள் மேலே தப்பு இல்லை, அந்த ஆப்போசிட் பர்சனில் தான் தப்புனா, உண்மையாக சொல்லப்போனால் இஃப் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் எனக்கு பிடிக்கும்னா தென் ஐ டோன்ட் கிவ் அ ஃபக். அந்த பர்சனில் தப்பா என்னோட தப்பான்னு எனக்கு கோவம் போனதுக்கப்புறமா நான் போய் ஃபஸ்ட்டு பேசுவேன். பட் இப்போ எனக்கு அந்த பர்சன் எனக்கு பிடிச்ச பர்சன் இல்லை, எனக்கு அந்த பர்சன் யாருன்னு தெரியாதுன்னா தென் நான் ஜஸ்ட் விட்டுருவேன். லைக் பேசி என்ன பேசணும், ரைட்? யா. ஸோ என்னோட ஏதாவது ஆர்கியூமெண்ட்னா அதான் சொல்கிறேனே, பிடிச்ச பர்சன்னா நானே வந்து பேசுவாங்க. ஸோ யா. ஓகே, சாப்பாடு வந்துருச்சு. ஓயா, சாப்பிட்லாமா? யா. ஸோ இப்போ 2 பேருமே சாப்பிடுவாங்க. அப்போது ஹீரோயின் பார்ப்பாளா? ஓகே தென் போகலாமா? போகலாம். ஆக்சுவலி ஐ திங்க் உங்கள் தங்கச்சி இன்னைக்கு டேட்டுக்கு போயிருப்பாங்க, ரைட்? ஓயா, போயிட்டான். அவளுக்கு சென்னை ஏமாக்கு தான் கூப்பிட்டு இருந்தாரு உங்கள் அண்ணா. ஸோயா. எனக்கு ஒரு டவுட் ஆக்சுவலி. என்ன, நான் ஹேண்ட்ஸமாக இருக்குன்னா அண்ணா ஹேண்ட்ஸமாக இருக்கானா? அவளுக்கு சிரிப்பு ஒரு என்ன சில்லியாக கேட்டுட்ருக்கான்னு. யா, நீ தான். கேட்கல ஆக்சுவலி. நீன்னா அதான் என் முன்னாடி உட்காந்து சாப்பிட்ருக்கீங்களே நீங்கள் தான். ஓகே, ஐநோ. நீ கேட்க மாட்டேன். ஐ மீன் நீவானே பேசிக்கலாம். இட்ஸ் ஓகே. அவள் நீ கேட்க மாட்டேன். என்னது? அதான் நான் அப்படியா, என் தங்கச்சி அப்படியா? ஐயோ, எனக்கு யார் இப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு பற்றி எனக்கு கவலை இல்லையா? இல்லை நான் அவளுக்கு தெரியுமா? இல்லையா? பிகாஸ் இங்கே யாரும் உங்கள்கிட்ட டேட்டில் இருக்காங்க, நான் தானே. ஸோ என்னை சூஸ் பண்ணது யார்? நீங்கள் தானே. ஸோ அதிலேயே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குன்னே என் தங்கச்சி வந்துட்டு பட்டி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. என் தங்கச்சியும் உங்கள் அண்ணாவுக்கு பட்டியாக இருக்கலாம், உங்களுக்கு நான் பட்டியாக இருக்கலாம், அவ்வளோதான். ஓகே, சரி, ஓகே, விட்டு போகலாமா? போகலாம். ஸோ இப்போ அவனுமே வந்துட்டு ஹீரோனை விட்டு கூட்டிகிட்டு வருவான். அடுப்பை ஃபிட்டு வந்தோடனே இறங்கிடுவா. ஸோ தென் தேங்க்ஸ். இன்றைக்கி டே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் இது வரைக்கும் ஒருத்தவங்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸோட பேசினதில்லை, புதுசாக இருந்துச்சு. அண்ட் ஆக்சுவலி நான் பசங்கன்ற விஷயத்தில் ஒரு மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் வச்சுருந்தேன். பட் அவங்க கூட பேசுனதுக்கப்புறமா it kind of changed. And yeah, thanks. Bye. Bye. Then என்ன முடிவெடுத்துருக்கான்னு கொல்ல பண்ண சொல்லிடு. ஓகே, ஓகே. பாய். அவ்வளோதானா? பின்ன இல்லை, அவ்வளோதான். நானும் கேட்டேன். அவ்வளோதான், பாய். ஸோ இப்போது அணு வந்துட்டு கொடுக்க வந்துடுவா. அணு பைக்கில் லைட்டாக குத்துவான், லைக் சும்மா விளையாட தருமா. ஸோ அணு வந்துட்டு இப்போது அவனோட வீட்டை வந்துடுவான். அவனோட வீட்டை வந்தோடனே வெள்ளடிக்காங்க அப்பா தான் திறப்பார். அவனும் பாஞ்சிப்பாங்க அப்பாவில்.
டே என்னடா டேட் எப்படி போச்சு? எல்லாம் சொதப்பிடுச்சுப்பா. ஆக்சுவலி நான் அந்த பொண்ணை வந்துட்டு ஒரு வயல் சைடு கூட்டிகிட்டு போயிருந்தோம். அங்கே சும்மா விளையாடலான்னு லைட்டாக தள்ளி விட்டுனா அந்த பொண்ணை போய் சேர்த்துக்கு வந்துச்சு. சரி ஓகே. அதுக்கப்புறமா இன்னும் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஏதாவது நல்ல உடுப்பை கொடுத்து லைக் கூட்டிகிட்டு வரலான்னு பார்த்தா ஓகே புதுசாக உடுப்பெல்லாம் கொடுத்து அந்த பொண்ணு அதுக்குலேருந்து வெளில வந்துடுச்சு. அப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன் சாப்பிட்லாம். சரி ஓகேன்னு அங்கே போனால் ஜூஸை ஊற்றிட்டு அந்த பொண்ணு மேலே. அதுக்கப்புறமா வந்துட்டு சரி ஓகே அதை போட்டு சொல்லிலாம் கேட்டுட்டு நான் வெளில போயிட்டு ஃபோனில் எடுத்து மச்சான் கூட கொஞ்சம் ஏனோப்பா பேட் வேர்ட்லாம் பேசிட்டு தானே அதை அந்த பொண்ணு விட்டுட்டுச்சு. அவ்வளோதான் போச்சு போ. என்னடா சொல்கிற? டே அறிவில்லையா உனக்கு? டேட்டுக்கு போன என்ன வயலுக்கெல்லாம் டேட்டுக்கு கூப்பிட்டு போகிற? தெரிலப்பா ஜூனிக்கா பண்ணலான்னு போனேன். சரி விடு, போனது போயிடுச்சு. இனி அந்த பொண்ணு அப்படியும் ஒத்துக்க போகிறதில்ல. டே சரி ஓகே விடுறா. அந்த பொண்ணை வந்துட்டு இன்னொரு டேட்டுக்கு கூப்பிட்றா. இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சா சௌரிங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு டேட்டுக்கு கூப்பிட்றா. அப்பா அந்த பொண்ணு மூஞ்சிலே சொல்லிட்டு போயிடுச்சுப்பா. என்ன அப்படின்னு கூப்பிடாது ப்ளீஸ். ஷிட் போயிடுச்சு போ. சரி அந்த பொண்ணு இல்லைன்னா என்னடா உனக்கு அது பொண்ணு பார்க்கலாம் விடு. அண்ணாங்கப்பா அவன் ரூமுக்கு தான் போ. அண்ணன் வந்ததுலேருந்து கிகிள் பண்ணிகிட்ருக்கான் போ. உனக்கு டேட்டு நல்லா போயிருக்கு போல். நானும் தான் திங்க் பண்ணுறேன். போய் பேசணும் அவங்ககிட்ட போ. இப்போ அனு வந்துட்டு அவனோட அண்ணா ரூமுக்கு இருந்தான். ஒரு தட்டு வேணா அருந்திரப்பாரு. ஹாய்டா தம்பி. ஹாய்டா அண்ணா. உள்ள வரட்டுமா? வாடா என்னாச்சு? ஒன்றும் இல்லை அனுபவலுக்கு வந்து கதை லுக் பண்ணுவானா? உனக்கு டேட் எப்படி போச்சுடா? உனக்கு என்ன அப்பயே பிடிச்சிச்சாடா? மூஞ்சி தொங்க வச்சுட்டு வந்தேன் இப்போ சிரிச்சிட்ருக்க. அது ஒன்றும் இல்லை அப்பாட்ட கொஞ்சம் ட்ராமா போட்டேன். டேட்டு சொல்ல பிடிச்சிருந்த மாதிரி. ஏன்டா சும்மா தான்டா. சரி ஓகே உனக்கு எப்படி போச்சு டேட்? நைஸ் நல்லா இருந்துச்சு. எங்கே போனேன் டேட்டுக்கு? நாங்கள் போட்டில் கடலை சுற்றி பார்த்தோம். ஓ ஓகே ஓகே. அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு? அவனும் சொல்ல. அவளுக்கு இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தான் பண்ணான். பட் அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஐ திங்க் ஷி லைக் மீ ஆல்சோ. உனக்கு எப்படி போச்சு? ஒரு மாதிரி மச்சவாக போச்சுடா. ரொமான்டிக்காக இருந்துச்சு. இவ்வளோ நாள் வந்துட்டு ஃபீல் பண்ணாத விஷயம்லாம் எனக்கு ஃபீல் பண்ணேன். என்னை விட்டால் அப்படின்னு ஒரு 100 டேட்டுக்கு போவோம் போல். பட் 100 டேட் அங்கே ரைட். அப்புறம் நான் 2 பேருக்கும் ஐ திங்க் ஸோ. பட் ஃபோன் பண்ண சொல்லியிருந்தோம். அவன் இன்னும் ஃபோன் பண்ணல. ஸோ யா சரி ஓகே நீ போய் தூங்க போ. ஏன் சார் ஃபோன் எடுத்து பேச போட்டிங்களோ? போடா. ஓகே உனக்கு. ஸோ அப்போ அனு வந்துட்டு அவனோட ரூமுக்கு போயிடுவான். ஸோ இப்படி தான்டா அவங்க ஒரு 4-5 டேட்டுக்கு போவாங்க. ஸோ இப்போ ஹீரோனோட அப்பா தான் ரியா காவியா நான் உங்களுக்கு கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் கீழே வரீங்களா? அப்போது 2 பேருமே கீழே வருவானுங்க. அப்போ ஹீரோனும் பாப்பாளா? என்னப்பா? இல்லடி உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இப்போ டேட்டு அது போயிட்டுருக்கீங்க. 1 மந்த் ஆகிடுச்சு. ஸோ ஏதாவது முடிவு வச்சுருக்கீங்களா? இல்லைண்ணா ரியா நீ சொல்கிறீ ஃபஸ்ட்டு. நீ தானே மூத்தவ, நீ சொல்லுடி ப்ளீஸ். சரி ஓகே. எனக்கு பிடிச்சிருக்குப்பா. ஓகே உனக்குடி? எனக்கும் பிடிச்சிருக்குப்பா. ஏதோ பெரிய இது மாதிரி சொன்னால் சின்ன பையன்ப்பா அது. அப்பா சின்ன ஐ தாட் சின்ன பையனா ரொம்ப இம்மெச்சூராக இருப்பான்னு. அதான் வேணான்னு சொன்னேன். பட் இவன் தான் சின்ன பையனாக இருந்தாலும் ஹி ஹேவ் மெச்சூரிட்டி. ஸோ யா ஹி அண்டர்ஸ்டாண்ட் மீ அண்ட் எனக்கும் அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. தட்ஸ் அ லாட் ஆஃப் திங். ஸோ யா அப்போது நான் ஃபோன் எடுத்து சொல்லிட்டுமா?
இல்லைன்னா நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை நீங்களே சொல்லிடுங்க. இதுக்கு மட்டும் கூச்ச மாதிரி உனக்கு? இல்லைப்பா நீங்களே சொல்லிடுங்க, தான் கரெக்டாக இருக்கும்ல. உனக்கு குட்டி எனக்கும் நீங்களே சொல்லுவீங்கப்பா. சரி ஓகே. ஸோ அப்போ அரு வந்துட்டு நம்ம ஹீரோட அப்பாவுக்கு தான் கால் பண்ணார். அரு எடுப்பாரா? ஹலோ சம்மந்தி. யார் சம்மந்தி? மாப்பிள்ளைங்க என்ன முடிவு ஏதாவது எடுத்துட்டாங்களா? இல்லைண்ணா அவனுங்க தான் ஆல்ரெடி சொல்லிட்டாங்களே உங்கள் பொண்ணுங்க தான் வேணும்னு. அவனுங்க இப்போவும் ஒத்த கால தான் நிற்கிறானுங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கு ஸ்பீக்கரில் போகிறீங்களா மாப்பிள்ளைங்க இருந்தாங்கன்னா? யா பக்கத்தில் தான் இருக்கானுங்க. சொல்லுங்கள் என்ன விஷயம்னா சம்மந்தி, என்னோடய பொண்ணுங்களுக்கு உங்கள் பசங்களை எந்த தப்பும் இல்லை, அங்கே நல்ல பசங்களை தானா, ஆனால் அவளுங்களுக்கு பிடிக்கலையா. அப்போ ஹீரோயினும் ஏன் பார்ப்பாளுங்க என்ன இவர் பேசிகிட்டு இருக்காருன்னு. ஸோ அவர் வந்துட்டு கண்ணடிப்பார் சும்மான்ற மாதிரி. அப்போது ஹீரோவோட அண்ணா வந்துட்டு அவருக்கு புரிஞ்சிடும் ஓகே விளையாடுறாங்கன்னு. ஆனால் ஹீரோவுக்கு செம்மையாக ஆஃபண்டாமா. ஆனால் பார்ப்பான் என்னவா போய முடுறோம். பட் ஏன் சம்மந்தி அவனும் ஃபோனை படிச்சுப்பானா? ஹலோ உங்கள் பொண்ணுக்கு ஃபோன் கொடுங்க ஃபஸ்ட்டு, நான் பேசணும். ஐயோ இல்லை உங்கள் பேர் என்ன? என் பேர் கூட தெரியல உங்களுக்கு. கார்த்தி. உங்கள் பொண்ணு கூட நான் கொஞ்சம் பேசணும், கொடுக்குறீங்களா? இல்லை அவங்க கூட பேசக்கூட விருப்பம் நான் சொல்கிறான். அந்தளத்துக்கு அப்போ ரூம் பாப்பாரா? டே என்னடா பண்ணுற? நான் உனக்கு புரியுதா? ஃபோன் கூட பேச விருப்பம் இல்லையா மேடத்துக்கு? வாவ். அப்போ ஹீரோயினும் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட தான் ஃபோனை வாங்கிப்பாளா? கார்த்தி அப்பா சும்மா விளையாடிட்டு இருந்தார். ஆமாம் சும்மா விளையாடிட்டு இருந்தார். ஏன் கத்துறாப்போ? எனக்கு தெரியும் ஆக்சுவலி உங்கள் அப்பா விளையாடிட்டு இருந்தார், நானும் சும்மா விளையாடிட்டு இருந்தேன். சரி ஓகே. அப்போ வரும் பாப்பாரா? என்ன மாப்பிள்ள நீங்கள் விளையாடணுமா எனக்கு தெரியலையே. ஐயோ இல்லை மாமா விளையாடிட்டு இருந்தேன். நீங்கள் நல்லா ஜோக் பண்ணுவீங்க போல். ஆமாம் மாப்பிள்ள. சரி ஓகே. அப்போது என்ன உங்கள் பொண்ணுக்கு எனக்கு மேரேஜ் தானே? ஆமாம் மாப்பிள்ள. ஓகே அப்பா நீ பேசு. கொடு. அப்புறம் சம்மந்தி மேரேஜ் எப்போ வச்சுக்கலாம்? வர ஏப்ரல் அப்படி வச்சுக்கலாம் சம்மந்தி. ஓகே. ஸோ அப்போ அவங்களும் ஃபோன் வச்சுருவாங்களா? ஸோ இப்போ ஹீரோ தான் அவங்க அப்பாவுக்கு மேலேயும் அண்ணாக்கு மேலேயும் பாஞ்சு தான் துள்ளிட்டு இருப்பாங்க ஹாப்பினஸில். அப்போ அவரும் பாப்பாரா? அழுத நீ தான்டா எனக்கு சொன்னி அந்த பொண்ணோட போன டேட்லாம் பிழைச்சிருச்சு அது இதுன்னு சொல்லி அந்த குளறிட்டு இருந்த, அதுக்கு பிறகு போன டேட்டில் ஏதாவது பண்ணிட்டியான்னு? இல்லைப்பா நான் உனக்கு சொன்னதெல்லாம் சும்மா அவனுக்கு புளிகி விட்டேன். நீ எவ்வளோத்துக்கு டென்ஷன் ஆகணுன்னு பார்க்கலான்னு. டேட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. உனக்குன்னா சாகணும் என்ன தானே? அப்படிலாம் இல்லைப்பா. சோப்பா ஹக் பண்ணி சும்மா விளையாடிட்டு போனான். ஸோ யாடா நம்ம இந்த ஸ்டோரியை இங்கே முடிச்சுக்கலாம். பிகாஸ் இதுவே 1 hour தாண்டி போயிடுச்சு. ஸோ நீ மேரேஜ் அதுன்னு வச்சுச்சுன்னா அது தாண்டி போயிடும். ஸோ அண்ட் ஐ ஹோப் இது வந்துட்டு நான் அவ்வளோத்துக்கு ப்ளாட் ட்விஸ்ட் அது எதுவுமே இல்லை. நான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஸ்டோரி கொடுக்கலான்னு தான் இந்த ஸ்டோரி போட்டேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருக்கோன்னு. அண்ட் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் ஸ்டோரி சொல்கிறது பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்கடா. ஸோ தட் ஐ கேன் மேக் மோர் வீடியோஸ். அண்ட் உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இந்த ஸ்டோரிஸில் லைக் நான் இதை சேஞ்ச் பண்ணால் ஸ்டோரிஸ் இன்னும் என்டர்டைனிங்காக இருக்கும் ஒரு எக்ஸட்ரா அந்த மாதிரி ஏதாவது தோற்று இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்கடா. ஸோ தட் ஐ கேன் லேர்ன். அண்ட் அவ்வளோதான்டா. நான் நெக்ஸ்ட் ஸ்டோரியும் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் அன்டில் தென் டேக் கேர் பண்ணிக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சவங்களோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான்டா. பை பாய்.